டார்கெட் அம்பானி வீடு. திருமண விழாவில் ஸ்கெட்ச் போட்ட கும்பல். யார் இந்த லீடர் மதுசூதனன்? பகீர் கிளப்பும் ஜாம்நகர் சம்பவம். உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்று இந்தியாவில் உள்ள பணக்காரர்களில் முதலிடத்தில் உள்ளவர் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி. இவரது இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் திருமண நிச்சயதார்த்தமாகி உள்ளது. இவர்களது திருமணம் வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கிடையில் திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் கடந்த மாதம் 1ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கி 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த திருமண விழாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ், மெட்டா நிறுவனங்களின் தலைவர் மார்க் ஜூக்கர்பர்க், அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் இவாங்கா ட்ரம்ப் என சர்வதேச அளவிலான விஐபிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். அது மட்டுமல்லாமல் பாலிவுட்டின் திரை நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர்கள் சச்சின், டோனி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இதற்காக ஜாம்நகர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடும் வண்ண விளக்குகளோடும் ஜொலித்தது. இது ஒருபுறம் இருக்க, ஜாம்நகரே கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்த சமயத்தில் கடந்த 2ஆம் தேதி ஒரு காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு திருட்டு நடந்திருந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். அப்போது அதே 2ஆம் தேதி ராஜ்கோட்டில் நிறுத்தப்பட்டிருந்த மெர்சிடிஸ் கார் ஒன்றின் கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் லேப்டாப் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் குற்றவாளிகளின் முகம் தெரிந்துள்ளது. இதையடுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் யார் என்ற கோணத்திலும் எங்கு தங்கியுள்ளனர் என்ற விதத்திலும் விசாரணை நடைபெற்றது. போலீசாரின் தொடர் விசாரணையில் இது தொடர்பாக ஒருவரை அடையாளம் கண்டுள்ளனர். அவரை பின்தொடர்ந்த டெல்லி போலீசார் டெல்லியில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் பெயர் ஜெகன் என்பதும் அவரின் நண்பர்களான தீபக், குணசேகர், முரளி, ஏகாம்பரம் ஆகிய 5 பேரும் சேர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து டெல்லியில் இருந்த அந்த 5 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை செய்துள்ளனர். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதுகுறித்து ராஜ்கோட் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜு பார்கவ் செய்தியாளர்களை சந்தித்த போது, கைது செய்யப்பட்ட 5 பேரும் தமிழ்நாட்டின் திருச்சியைச் சேர்ந்தவர்கள். இவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில் திருடலாம் என்ற நோக்கத்தில் திருச்சியில் இருந்து புறப்பட்டு வந்துள்ளனர். இவர்கள் ஜாம்நகர் சென்று பார்த்தபோது அங்கு பாதுகாப்பு கெடிபிடிகள் தீவிரமாக இருந்துள்ளது. இதனால் அங்கு திருடும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு ஜாம்நகர் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த லேப்டாப்பை திருடி உள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்து ராஜ்கோட் சென்று அங்கு மெர்சிடிஸ் கார் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் லேப்டாப்பை திருடி உள்ளனர். பின்னர் அங்கிருந்து டெல்லி சென்றுள்ளனர். இந்த குழுவிற்கு மதுசூதன் தான் தலைவனாக விளங்கியுள்ளார். அவன் தற்போது தலைமறைவாக இருக்கிறான். அவன்தான் எங்கு திருட வேண்டும் என்பதை முடிவு செய்து இவர்களிடம் கூறியுள்ளார். இந்த கும்பல் முக்கிய நகரங்களுக்கு ரயிலில் சென்று கூட்டம் அதிகம் இருக்கும் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் கார் கண்ணாடியை உடைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என கூறியிருக்கிறார். இந்த கும்பல் கடந்த 4 மாதத்தில் ராஜ்கோட், ஜாம்நகர், அகமதாபாத் மற்றும் டெல்லியில் 11 இடங்களில் திருடி இருப்பதை ஒப்புக்கொண்டதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதே கும்பல் ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவிலும் தனது கைவரிசையை காட்டியிருக்கிறது எனவும் கூறியிருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் டெல்லி, குஜராத் போன்ற வட மாநிலங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.